வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பொறியாளர் விகாஷ் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணி. ஸோ பர்சனல் கால்ஸ் ஆகட்டும், இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ், இல்லை வாட்ஸ்அப் ஆகட்டும், நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்காக வீடியோஸ் போடலை, ஏன் இவ்வளோ லாங் டூரேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. கண்டிப்பாக இனிமேல் வர காலகட்டத்தில் நல்ல ஒரு டூரேஷனில் வந்து ஒரு வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஹோம் இன்டீரியர்ஸ். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு இன்டீரியர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இன்டீரியர்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரூமுக்கும் என்னென்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்னென்ன மாதிரி ஒரு தாட்ஸ் வச்சு அந்த ரூமில் டிசைன் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, கிச்சனில் வந்து எதுலாம் வச்சு டிசைன் பண்ண நல்லாயிருக்கும் இப்படின்லாம் ஒன்று வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நம்ம புதுசாக பண்ணியிருக்க ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஹோம் ஆட்டோமேஷன் இங்கே ரொம்ப நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த டோர் வந்து பியூராக ஃப்ளஷ் டோர் தான். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வினீர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வினீருங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் இது வினீர்னு சொல்கிறேன், இல்லை பழைய டைப்பில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி ஷீட்னு சொல்லுவாங்க. ஒரு 4 mm திக் மைக்கா ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மேலே நம்ம ஃப்ளஷ் டோர்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த டோரில் உள்ள நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா லாக் தான். எப்போதுமே வந்து நார்மல் லாக்கிங்கில் வந்து நமக்கு வந்து சிலிண்டர் டைப்பில் இருக்கும், நம்ம கீ போட்டு நம்ம திறந்துருவோம். இங்கே வந்து எப்படின்னா பாஸ்கோட் டைப், ஃபிங்கர் பிரிண்ட் டைப், இன்னொன்று RFID, இந்த மாதிரி 3 ரகம் இருக்குது இந்த லாக் சிஸ்டத்தில். இதில் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் உள்ள டிஜிட்டல் லாக்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன லாக் சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கீ டைப், இதில் கீ டைப்பும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு RFID, நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் பாஸ்கோட். இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு லாக்லேயே நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம ஒன்று பார்க்கலாம். இது வந்து கீ டைப், நம்ம கீ என்ட்ரு பண்ணுறதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், நெக்ஸ்ட்டு பாஸ்கோட். இப்போ RFID ஓப்பன் பண்ணி நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறோம். கம்ப்ளீட் லாக் ஆகிடுச்சு. இதில் உள்ள இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் உள்ள சைல்ட் கேர் சிஸ்டம். நம்ம நார்மலாக ஒரு சைல்டு வந்து இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இதை ஆப்ரேட் பண்ண தான் முடியுமே தவிர டோரை திறக்க முடியாது. இந்த சைல்ட் லாக்குங்கிறது இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இந்த டோரையே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ தான் இந்த லாக் திறக்கும், இந்த ஹேண்டில் திறக்கும். ஆனால் இந்த சைல்ட்ஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த ஏல் பிராண்டில் இருக்குது. இதில் தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது இந்த பிராண்டில் இருக்குது. இது இல்லாமல் நம்ம டவர் போல்ஸ் இருக்குது மேலேயும் இந்த கீழேயும். இந்த டவர் போல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். ஏன்னா நம்ம மழைக்காலத்தில் வெயில் காலத்தில் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டவர் போல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் இந்த டோரை வந்து நம்ம ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எங்கேயாவது நம்ம கொஞ்சம் பெண்ட் இருந்தாலும் நம்ம டோர்ஸை லாக் பண்ணுறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டோர் க்ளோசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. ஸோ குழந்தைங்க வந்து ஏன்னா மெயின் டோர் தான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஹெவியான திக்னஸில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நம்ம டக்குன்னு டோர் பாதியில் திறக்கிறோம் இல்லை மூடனா கூட குழந்தைங்க கை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டோர் க்ளோசர் போடுறது ஒரு அடிஷ்னல் சேஃப்டியாக இருக்கும். டோர் மேக்னெட்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இன்கேஸ் டோர் க்ளோஸரும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் மேக்னெட்ஸில் இந்த டோர் வந்து அலைனே நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம மெயின் டோர் வழியாக என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமாவே ஒரு சிட் அவுட் ஏரியா எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். செப்பரேட் ரெசிடென்ஷியல் வீடாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம சிட் அவுட்க்கு இல்லைன்னா ஃபாரின்னு சொல்கிற அந்த இடத்த நம்ம செப்பரேட்டாக ஒரு பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஹால் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாயர் இல்லைன்னா சிட் அவுட் வந்து உங்களுக்கு ஹாலோடைய ஓரியன்டேஷன் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபாயர் யூனிட்லேயே வந்து நம்மளோட ஷூஸ் ப்ளேஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ரூம் ஸ்டிக்ஸு இல்லை வேக்கம் கிளீனர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது. ஒன்ஸ் ஷூஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம்னா அதை நம்ம உட்காந்து நம்ம வேர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கும் ரொம்ப இந்த ஸ்பேஸ் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கீஸ் நம்ம பிளான் பண்ணுறது, ஹெல்மெட் ஹேங்கிங் யூஸ் பண்ணுறது, அம்ப்ரலாஸ் ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஏரியாஸ்குள்ளேயே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால யாரும் பர்சனலாக இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸோட ஸ்டைலை பொறுத்து. அந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஏரியாலே வச்சு நம்ம லொக்கேஷன் பண்ணுறது மூலியமாக ஸோ எல்லாமே இதே ஓரியன்டேஷன்லேயும் முடிஞ்சிடும். ஸோ தட் வேறு எந்த ஸ்பேஸ்லையும் இது எக்ஸ்ட்ராவாக ஆக்குபை பண்ணிக்காது. ஸோ இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி
இங்கே ஃபுல்லாகவே வேக்யூம் கிளீனர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லென்த்தி கபோர்டு. அதே மாதிரி ஷூஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து டோர் வந்து டக்குன்னு ஸ்பீடாக க்ளோஸ் ஆகிடாமல் கொஞ்சம் சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ நார்மல் க்ளோஸ் பண்ணுற ஹிஞ்சஸ்க்கும் இந்த சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ்க்கும் பேசிக்காக ஒரு 140 300 rupees வரைக்குமே வந்து ரேஞ்சஸ் இருக்குது. இன்னும் காஸ்ட்லியர் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரேஞ்சஸ் ஒரு செட் வந்து 240 to 340 அந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் உள்ள சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸே போதுமானது, லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ ஹிஞ்சஸ் பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து லூஸ் ஆகிடும் லைஃப் போக போக. அப்போ அதில் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் மட்டும்தான். ஸ்க்ரூஸை நம்ம டைட்டன் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு திருப்பி வந்து ஹிஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் டு நார்மல் ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த வீட்டுக்கான டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும். இந்த டிபி கண்ட்ரோல்ஸை பிளெயினாக அவங்க வந்து ஒரு மெட்டல் பிளேட் மூலியமாக தான் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்னா இன்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரி அதே மைக்காஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இது திறந்தோம்னா எல்லா ரூமுக்கான டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கேயே அடங்கியிருக்கும். சொன்ன மாதிரி தான் டிவி பாக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம கபோர்ட் யூனிட்குள்ளே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ள அவங்க கொடுத்துருக்குற மெட்டல் பாக்ஸஸ் இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ள தான் எல்லா கண்ட்ரோல்ஸோட எம்சிபி கண்ட்ரோல், இஎல்சிபி எல்லாமே இதுக்குள்ள தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம உள்ள வந்து எம்சிபி கண்ட்ரோல்ஸ் அண்ட் இஎல்சிபி நம்ம வச்சிடறோம். பெட்டர் ஒரு ரூமுக்கான கண்ட்ரோலர் என்னென்ன நம்பர்ஸில் இருக்குங்கிறதும் நம்ம ஒரு எக்ஸல்லையோ இல்லையோ போட்டு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னைக்காவது ஏதாவது ஒன்று ட்ராப் ஆகுதுன்னா கூட நம்ம பார்க்குறதுக்கோ இல்லை திருப்பி எவாலுவேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாயர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஹால் பற்றி. நான் ஹால் இல்லை ஃபாயர், கிச்சன், பெட்ரூம் எதுனாலும் நம்ம கேபினெட்ஸ் மூலிமா நம்ம டிசைன் பண்ணிடுறோம். ஆனால் டிசைன் இந்த கேபினெட்ஸோட ஃபினிஷ் ஆகிறதே கிடையாது. மெயினாக இதோட ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலில் ப்ளேஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் ஆகட்டும், இல்லை மியூரல்ஸ், இல்லை இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃப்ளவர் வேஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலிமா தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணி தான் டோட்டலாக இந்த வீட்டுக்கான இன்டீரியர்ஸே எப்போதுமே கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த ஹால் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவும் அதே மாதிரி கிராண்டாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம பிராஸ் டைப் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஹால் உள்ள டிவி கேபினெட், ஹாலில் உள்ள டிவி கேபினெட் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹாலில் உள்ள டிவி கேபினெட்டுக்கான பேக்ரவுண்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்டுக்கான இந்த பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ டைப்பில் உள்ள பேனல்ஸ். இந்த பேனல்ஸில் இங்கே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் டேரெக்டாக நான் ஃபால் சைட்லையும் அதே மாதிரி க்ரூஸே நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரே ஓரியன்டேஷன்லேயே இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ப்ளூ பேனல்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி பேக் சைட் சோஃபாக்கான பேக் சைட்லையும் 2 இடத்துலையும் வந்து நீங்கள் அந்த க்ரூஸ் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபால் சைடிங்கில் பார்க்குறப்போ இந்த க்ரூஸை நான் வெறும் க்ரூஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணாமல் ப்ரொஃபைல் லைட்ஸை இதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லீனியர் லைட்ஸ் இல்லை ப்ரொஃபைல் லைட்ஸ் இதில் சொல்லலாம். இதெல்லாம் கன்சீல் டைப்பில் உள்ள லைட்ஸ். இந்த லைட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது மூலிமா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஒரே மாதிரி ஃபால் சீலிங்கில் வந்து கன்சீல்டு லைட்ஸு எதர் ஸ்கொயர் இல்லைன்னா வந்து சர்க்குலர் இதே மாதிரி லைட்ஸ் இல்லாமல் லீனியர் டைப்பே போகிறது மூலிமா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை மால்ஸ்லேயோ இருக்கிற அதே ஃபீல்ஸை வந்து இங்கே எல்லாமே கொண்டு வர முடியும். ஸோ இது இல்லாமல் நம்ம ஆடம்ஸ் எல்லாமே கோ லைட் இல்லைனா ஸ்ட்ரிப் லைட் இது எல்லாமே வந்து நீங்கள் சீலிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே லைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறது சாண்டியர். இந்த சாண்டியர் வந்து ஹேங்கிங் டைப்பில் இல்லாமல் ஒரு மினிமலிஸ்டிக்காக ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கணுங்கிறதுக்காக ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேங்கிங்காக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த வீட்டில் ரொம்ப ஹைலைட்டட் போர்ஷனாக அது தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஈவன் டோனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்தந்த ஏரியாஸை அது தகுந்த மாதிரியே கலர்ஸோட மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஹாலோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஹாலில் டிவி கேபினட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் டாப்பில் உள்ளது எல்லாமே வந்து ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹைட்ராலிக் அண்ட் 2 ஹிஞ்சஸ் போதுமானது தான். இல்லைன்னா ரொம்ப டக்குன்னு ஸ்பீடாக அடிக்கும். ஒரு ஹைட்ராலிக் 2 ஹிஞ்சஸ்மே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப போதும். கீழே வந்து இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டிவியை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஆனால் டிவிலேருந்து வர ஒயர்ஸ் இதெல்லாமே போகிறதுக்கு நம்ம பேக் பேனலில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அந்த பேக் பேனலில் ஒர்க் பண்ணுறது இந்த பேனல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிடணும். இன்கேஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருக்கும். திருப்பி வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து சிவில் ஒர்க் பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
என்னென்ன மாதிரி பொருட்களை இங்கே கொண்டு வர போகிறீங்க. நெட்வொர்க் வைஃபை இருக்கட்டும், இல்லைன்னா டிடிஹெச் இருக்கட்டும், இல்லை டிவிக்கான கேபிள்ஸ் இருக்கட்டும், பிளே ஸ்டேஷன்ஸ் இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அலெக்ஸா இருக்கட்டும், எதுனாலுமே சரி, எதுக்கெல்லாம் பவர் தேவைப்பட போகுது, எங்கேருந்து எங்கே லிங்க் ஆக போகுது, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தனியாக நீங்கள் ஒரு சின்ன ட்ராயிங்கை போட்டு வச்சுட்டு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அதாவது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வால்ஸ்லேயும் வந்து டிவி வச்சிட முடியாது. அவங்க ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டான ஒரு இடத்துல மட்டும்தான் டிவி பாயிண்ட்ஸே விட்டுருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த வால் எனக்கு வேண்டாம், இன்னொரு வாலில் வேணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் கம்யூனிகேஷன் போர்டு, அதான் நான் சொன்ன நம்ம டிவி போர்டில் இருந்து இந்த டிவி பாயிண்ட் வர்றதுக்கு என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து விடணும், என்ன மாதிரி பைப்லைன்ஸை விடணும் எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து பவர் சோர்ஸ் வந்து எங்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ரீவால்வ் பண்ணுறதே இருக்கும். ஸோ இங்கே நான் அந்த மாதிரி பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பின்னாடி கொண்டு வந்துட்டேன். 2 ஏரியாவுமே நான் ஸ்பிட்டப் பண்ணிட்டேன். இந்த 2 ஏரியாவுமே நான் வந்து ஓப்பன் தான் வச்சுருக்கேன். ஓப்பனாக வச்சுருக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி நம்ம ரிமோட்ஸ் மூலிமா நம்ம டிடிஹெச் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது இன்கேஸ் பிளே ஸ்டேஷன் ஏதாவது ரிமோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்கிறது பெட்டர். ஆர்எல்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் யூஸ் பண்ணால் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கை வச்சு அடிச்சாங்க செஞ்சாங்கன்னா கிளாஸ் உடனே ஷேட்டர் ஆகிடும். ஸோ பெட்டர் ஓப்பனில் போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பனில் வச்சாலும் இன்கேஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னா இழுத்து போட தான் செய்வாங்க. ஆனால் ஓப்பனில் இருக்கிறது பெஸ்ட், அதுதான் நான் சொல்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டரில் 2 ஓப்பனிங், இது மூலிமா வந்து 2 பக்கம் பைப்லைன்ஸ் போகிறதுக்கும் நாங்கள் இங்கேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது பாட்டம் ஓப்பனிங்க்கு ஹைட்ராலிக் தேவை கிடையாது. ஏன்னா ஹைட்ராலிக் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இறங்கும், ரொம்ப அடிச்சுக்கும், அதே மாதிரி சீக்கிரமாகவே ப்ளைவுட்ஸ் போயிடும். பெட்டர் இந்த மாதிரி ஹேங்கிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஹாலில் என்னென்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி கேபினட்ஸோட டிசைன் அது தகுந்த மாதிரி எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே வந்து இன்டீரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்கு ட்ராயிங் இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்டீரியருக்கும் நீங்கள் ப்ராப்பராக ட்ராயிங் வந்து நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக ரீஒர்க்ஸ் நிறைய நடக்கும். ஏன்னா இன்டீரியர்ங்கிறது நத்திங் பட் ரெனோவேஷன் ஒர்க். இந்த ரெனோவேஷன் ஒர்க்குங்கிறது Z to A போகிற மாதிரி, A to Z கிடையாது, Z to A போகிற மாதிரி. அப்படி இருக்கையில் முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைண்டாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இந்த ஹால்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ. ஸோ இப்போது நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே பார்க்க போகிறோம். இது மியர்லி பார்த்தோன்னா டோட்டலாகவே நமக்கு ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் உள்ள கிச்சன் தான் இது. ஆனால் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸ், அதாவது ஃபுல்லி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் ஆக்சுவலாக இது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரிட்ஜு, நெக்ஸ்ட்டு கேபின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்மளோட இந்த கேபினெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு மியர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டாண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இது எல்லாமே அதில் வைக்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு மல்டி டோன், அதாவது ஒரு 2 டுவல் கலர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி மட்டும்தான் நம்ம கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராகவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு டுவல் கலர்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து கிரானைட் டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எதர் கேலக்ஸி பிளாக்கு இல்லைன்னா வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு கிரானைட், இல்லைனா நெக்ஸ்ட்டு டார்க் ரெட் கலரில் அந்த மாதிரி ஒரு கிரானைட் நம்ம போடுவோம் இங்கே. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரீ இன்ஜினியர்ட் மார்பிள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வந்து ப்ரீ இன்ஜினியர்ட் மார்பிள். ஸோ இந்த ப்ரீ இன்ஜினியர்ட் மார்பிளுக்கும் நார்மல் மார்பிளுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரீ இன்ஜினியர்ட் மார்பிள் நீங்கள் பாலிஷ் பண்ண தேவை கிடையாது. ஆல்ரெடி இது வந்து கிளாஸியாக தான் இருக்கும். இதுவும் நம்ம வந்து கிரானைட்லேயும் நான் சின்னதாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே பிளெயின் டைப்பாக ஃபுல்லாக போகாமல் இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கார்சலுங்கிற ஒரு மாடலில் வந்து ஒரு சிங்க்கும் போட்டுட்டு ட்ரைன் போர்டோட, இது ட்ரைன் போர்டு, இது சிங்க்கு, ப்ளஸ் ஒரு சின்ன வெரைட்டி ஒரு பீச் கலரில் வந்து அதே ப்ரீ இன்ஜினியர் மார்பிளும் ஒன்று சின்ன பீஸ் வாங்கிட்டு டோல் டோனே இது காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே போட்டுக்கிற ஸ்டவ் வந்து கொஞ்சம் பதிக்கிற மாடல். ஸோ கீழே உங்களுக்கு வந்து என்ன ஸ்பேஸ், அதாவது டெப்த் என்ன வேணுமோ நம்ம கீழே அதை இறக்கியாச்சு, மேலே மட்டும்தான் இருக்கும். சில மாடல்ஸ் வந்து 2-in-1 டைப்லேயும் இருக்குது. அதாவது
மேலே வந்து ஸ்டாண்டோட வைக்கிற மாதிரி இருக்குது, பதிக்கிற மாதிரி இருக்குது. இங்கான பதிக்கிற மாடல் தான் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டில் அண்ட் மைக்ரோவேவ் ஓவன். சிம்னியை டைரெக்டாக வந்து இதுக்கும் சிம்னிக்கு, ஸ்டவ்வுக்கும் சிம்னிக்கும் ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு 2 feet அது மாதிரி மினிமம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஹைட்குள்ளே தான் ஏற்றணும். ரொம்ப ஹைட்டாகவும் சிம்னி ஏற்றிடக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் ஹைட்டாக ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரஃப் குக் பண்ணுறீங்க, நல்லா ஹீட் ஸ்மோக் வர மாதிரி ஒரு குக் பண்ணுறீங்கன்னா சிம்னியால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மெயின் திங். அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறப்பவே சிம்னியோட அவுட்லெட்டும் பார்த்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா வெளில கொண்டு போகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா இங்கேருந்து ஒரு வெண்ட் பைப் தனியாக போயிட்டுருக்கும், கொஞ்சம் பார்க்க ஆக்வர்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வீட்டோட எலிவேஷன்லேயே வந்து சிம்னி வந்துருச்சுன்னா அது சிரமம் தான். அப்போ கொண்டு போகிறது வந்து ரைட் சைடில் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் வந்து கொஞ்சம் சென்சார் டைப் மாடல் இது ஆக்சுவலாக. ஸோ இதோட ஏர் ப்ரெஷரும் வந்து ரொம்ப 2 feet தான் வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு மினிமம் குக்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லாவே ஏரை செக் பண்ணி வெளியில் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் உள்ள மைக்கா தான். பேசிக்காகவே நம்ம எல்லா மைக்காஸும் நம்ம வந்து டிவி கேபினெட் ஆகட்டும் இல்லை வார்ட்ரோப் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து மைக்காஸ் நம்ம ப்ளே பண்ணுறது உண்டு தான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த மைக்காஸ் வந்து நோ மார்க்ஸ். எந்த மாதிரி ஸ்டெயின் இருந்தாலும் கையில் ஒரு சின்ன ஆயில் ஸ்டெயின் இருக்கும், எதுனாலுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஸ்டெயின் வச்சாலும் செஞ்சாலும் வந்து அந்த மார்க்ஸ் வந்து இதில் படியவே படியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நியூ அரைவல் தான் மார்க்கெட்டில் சொல்லப்போனால். ஒரு ராயல் டச்சு அப்படின்னு ஒரு மைக்கா பிராண்டில் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மெயினாக இந்த கிச்சனில் பார்க்க வேண்டியது. ஏரேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோவும் சிம்னியும் இங்கே கொடுத்துருக்கோம். இது மோர் தென் இனஃப் இந்த ஏரியாவுக்கு. ஸோ கிச்சனை வந்து ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் எப்படி வந்து வெல் யூட்டிலைஸாக யூஸ் பண்ணுங்கிறது நிறைய கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸும் நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் ஒரு 3 feet இருக்குது. 3 feet இல்லாமல் இன்கேஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் செய்யணும், நமக்கு இங்கே இருக்கிற ஸ்பேஸ் வந்து நமக்கு பத்தலை கட் பண்ணுறதுக்கு எல்லாமே. சரி, இப்போ வந்து மைக்ரோவேவ்னு வச்சாச்சு. அடுத்து வந்து இன்கேஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறாங்க, வேறு ஏதாவது இன்கேஸ் சப்பாத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாமே இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஆக்குபைட் ஆகிடுதுனா கூட வெஜிடபிள் கட்டிங்ஸ்க்கு செய்கிறதுக்குலாம் சொல்லிட்டு கஸ்டமைஸாக சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கிறது மூலிமா நம்ம ஸ்பேஸை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு சைட் டேபிள் மாதிரி இதை நம்ம ஃபோல்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் க்ளோசிங் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங்னா இன்கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணுற மூலிமா இது ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஈஸியாக போய் ஹேண்டில் ஆகும். சில சமயம் டப்புன்னு போய் அடிக்க தேவையில்லை, அதுக்காக இதை நம்ம போடுறோம். இங்கே யூஸ் பண்ண ஹேண்டில் எல்லாமே வந்து ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நாங்கள் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்னு நம்ம சொல்கிறோம். தனியாக வந்து ஹேண்டில் வந்து இங்கே புஷ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இதுலேயே இன்பில்ட்டாக கொடுத்துட்றோம். டாப் கேபினெட்டில் இந்த மாதிரி, பாட்டம் கேபினெட்ஸில் இந்த மாதிரி. ஸோ டஸ்ட்பின் பார்த்தோம் அப்படின்னா சிங்க்குக்கு கீழேயே ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த டஸ்ட்பின்குள்ளே வந்து டுவெல் பிளேசிங் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரெண்டுமே இதில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட் உள்ள இந்த டஸ்ட்பின் இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல, இது க்ளோஸில் இருக்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே சேஃப்டி. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வென்டிலேட்டர், ஒரு சின்ன வென்டிலேட்டர் மாதிரி எஸ்எஸ்லேயே வந்து கன்சீல் பண்ணுற டைப்பில் இருக்குது. அந்த வென்டிலேட்டர்ஸ் நம்ம வைக்கிறது மூலயமா ஸ்மெல் உள்ள கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெளியில் ட்ரெஸ்பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்மெல் அட் எனி காஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஸ்மெல்லுங்கிறதே இருக்காது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இல்லை எதுன்னெல்லாம் வச்சு இதில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோங்கிறது நான் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கன்சர்ன் ஓனர் இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பிஸ்னஸ் ப்ளஸ் சில்வர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவரது வந்து நான் மர்ச் பண்ணணும். இன்கேஸ் அவரோட தாட்ஸையோ இல்லை மேக்ஸிமம் அவரோட பிஸ்னஸ் பற்றி எது பற்றி நினைக்கிறாருன்னா கூட சின்னதாக ரொம்ப போட்டு இங்கே மேஜராக நான் இங்கே ஃபுல்லாகவே வந்து கோல்டு பற்றி எழுதுறதோ செய்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷனோட ஸோ செய்யணும்னு நினைக்கிறோம். நான் என்ன மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னா, ரோஸ் கோல்டில் ஒரு ஹேண்டில், அதே மாதிரி அதிலே சின்ன ஹேண்டில் 1.5 feet இது ஆக்சுவலாக மியர்லி 2 feet ஹேண்டில் ப்ளஸ் அதே மாதிரி நாப்ஸும் அது மேட்ச் பண்ணியே இது 6 inch ஹேண்டில், நாப்ஸும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணியே வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ் ஆக்சுவலாக நான் ஆஃப் பண்ணனா தெரியும். லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட் பிளேட்டட் லைட்ஸ், ஜஸ்ட் ஒரு ஒரிஜினல் கோல்டு கிடையாது, ஜஸ்ட் ஒரு கோல்ட் பிளேட்டட் லைட்ஸ். இது வாலில் ஜாயிண்ட் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கோல்டு மேட்ச் பண்ணுற மாதிரி பாலிஷில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சில அந்த எல்லா கேபினெட்ஸ் எல்லா வார்ட்ரோப்ஸும் பார்க்க கொஞ்சம் பாலிகார்பனேட் ஷீட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தோம்னா மைக்காஸ் தான். மைக்காலே வந்து மார்பிள் ஓரியன்ட். ஸோ ஒன்று லைட் அண்ட் இன்னொன்று டார்க் மாதிரி நாங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டோல் டோனில் வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு என்லைட்டிங்காக இருக்கும், அதே மாதிரி ரிச்னஸாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளெயினாக இருக்கும், அதே மாதிரி இங்கே டார்க் இங்கே லைட் அந்த மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ரூமை வந்து ப்ராடாகவும் காமிக்க முடியும். அதே சமயத்தில் லைட்டர் வெர்ஷனை கொஞ்சம் அதிகப்படியாக வைக்கிறது மூலியமாக நம்மளோட ரூம் சொன்ன மாதிரி தான் ப்ராடராக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே பார்த்தோம்னா எல்லாமே வந்து டக்குன்னு எதுவுமே டார்க்குன்னு சொல்ல முடியாது. இந்த டார்க்கும் கூட லைட்டரில் டார்க் மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹெவியான டார்க்னு சொல்லிட முடியாது. அப்போ கான்ட்ராஸ்ட் நம்ம என்னென்ன கொண்டு வரலாம், மேட் வேறு ஏதாவது நம்மளோட லைட்ஸ்லேயோ இல்லை ஃபர்னிஷிங்ஸ்லேயோ வந்து டார்க்கர் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மூலிமா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ரூமுக்கு. இப்போ இங்கே வந்து ரூம் நம்மளோட பெட்ரூமோட டோர் ஆகட்டும் இல்லை டாய்லெட் டோர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து டார்க்காக கொண்டு வந்திருக்கோம். ரூம்ஸில் வந்து எல்லாமே ஃபால் சீலிங் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரூமில் வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் வந்து எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இங்கே எல்லாமே வந்து டச்சில் கொண்டு வந்திருக்கோம். இது லைட்கான ஆன் அண்ட் ஆஃப், இது ஃபேனுக்கு ஆளுது. ஃபேன்லேயே வந்து ரெகுலேட்டர் கண்ட்ரோலர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, இதுக்கான ரிமோட்டும் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்கு நம்ம லைட்ஸும் பக்கத்தில் வச்சு ரிமோட்ஸும் கொண்டு வரோம்னா, நிறைய இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். மேஜராக வந்து நம்ம ஒரு ரூம்லேயுமே வந்து லைட்ஸ் பார்த்தோம்னா 2-way லைட்ஸாக வைப்போம். ஃபேன் வந்து 2-way லைட்ஸாக 2-way ஃபேனாக வைப்போம். இந்த சைடும் கண்ட்ரோல் இருக்கும், இன்னொரு பக்கமும் கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் மேஜராக நாங்கள் திங்க் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோன்னா, 2 பக்கமே இருக்குன்னா ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால இந்த பக்கம் லைட் அண்ட் ஃபேன் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். 2-way கொண்டு போகலை. 2-wayங்கிறது இங்கே எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா, ஒன்று வந்து கண்ட்ரோல் வந்து அங்கே வந்து பேனலில் வந்துருச்சு, இன்னொன்று ரிமோட்டில் வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் இந்த ரிமோட் அந்த சைடில் இருந்ததுன்னா கூட ரூம்லேருந்து வெளில போகிறப்போ இங்கே ஆன் அண்ட் ஆஃப் இங்கே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதர்வைஸ் இன்கேஸ் ஏதோ நம்ம உடம்பு சரியில்லாதப்பையோ இல்லை ஏதாவது ஒரு நமக்கு வந்து ரொம்ப அசௌகரியமான ஒரு பாடி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடமாட தேவையில்லை. இன்கேஸ் சில பேர் ஹெல்ப்புக்கு இருக்கலாம், சில பேர் ஹெல்ப்புக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் எல்லா லைட்ஸுமே வந்து டிம்மர். அதாவது இந்த லைட்ஸை வந்து நீங்கள் வந்து டார்க்கும் ஆக்கிக்க முடியும், லைட்ஸை இன்னும் அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணிக்க முடியும். இதுலேயே அந்த கண்ட்ரோல் இருக்குது. இன்கேஸ் லைட்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிடுறோம், இதில் உங்களுக்கு மைனஸ் பண்ணுற கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வந்து இங்கே இன்கேஸ் பார்க்கணுன்னா இங்கே ஆகிட்டு இருக்கும். நான் பண்ண இங்கே வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும்.
உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதில் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மூலியமாக. இது எல்லா கண்ட்ரோலுமே நான் அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்கேன். இந்த லைட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஃபோன் கண்ட்ரோல்லையும் இருக்குது. ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் இது மட்டும் இல்லாமல் பை சான்ஸ் தவறுதெல்லாம் நம்ம ரூமில் ஏதாவது லைட்ஸ் இல்லை ஃபேன் ஆன் பண்ணி வச்சிட்டோம், நம்ம ஹாலில் இருக்கோம்னா நம்ம அங்கே இருந்தபடியே கூட ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ரூம்க்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இது தான். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன டெக் ஸ்பேஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸில் வந்து எதை லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஐபேட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே பக்கத்துலேயே வச்சு போட்டு நெருக்க பண்ண தேவையில்லை. செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறது பக்கத்தில் இருந்தால் போதுமானது. இந்த இடத்துல வந்து நம்ம லேப்டாப்ஸ் இல்லைனா ஐபேட் சார்ஜ் பண்ணிக்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து உடனே நம்ம வந்து ஹேங் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ½ hour போட்டிருப்போம் இல்லை 1 hour போட்டிருப்போம், உடனே வாஷ் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கிறோம். இங்கே நான் வந்து ஹேங்கர்ஸ் எல்லாமே இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். டோருக்கு பேக் சைடில் நிறைய பேர் வந்து ஹேங்கர்ஸ் வந்து டோருக்கு பேக் சைடில் இங்கே வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சில சமயம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹேங்கர்ஸே தொங்கிடும். இல்லைன்னா அந்த டோர் வந்து இன்கேஸ் அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா கூட அதுவும் ரொம்ப லூஸ் ஆகிடும், அந்த ஹேங்கர்ஸே லூஸ் ஆகிடும். பெட்டர் வந்து வாலில் ஹேங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் இன்னும் நல்ல குவாலிட்டியில், பில்டிங் குவாலிட்டியில் நல்லா பார்த்து பண்ணோன்னா இன்னும் லைஃப் வரும். அதே சமயம் ஈஸியாக வந்து உங்களுக்கு விட்டுறாது, நல்ல லாங் லாஸ்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் 2. ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லா லைட்ஸும் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ லொக்கேட்டர் இல்லைன்னா ரிமோட் கண்ட்ரோலர். இந்த ஃப்ரீ லொக்கேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஹோம் ஆட்டோமேஷனில் இதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து லைட்ஸ் ஆன் ஆஃப் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். லைட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேனையும் சரி. இந்த லைட்ஸோட இன்டென்சிட்டி ப்ளஸ் ஃபேனோட ரெடியூசர் கண்ட்ரோல் இது எல்லாமே இந்த ஃப்ரீ லொக்கேட்டர்லேயே வந்து கொண்டு வந்துட முடியும். இந்த ஃப்ரீ லொக்கேட்டரோட ஸ்பெஷாலிட்டியை தனியாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமோட இன்டீரியர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு மென்னோட பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த மென்னோட பெட்ரூம்ங்கிறதுனால ஒரு பாய்ஸ் ஸ்டைல் இருக்கணும். ஸோ பாய்ஸோட ஸ்டைல்னா ஒரு ரக்கட் இல்லைன்னா ஒரு ரஸ்டிக், ஒரு மென்லி திங்க, ரொம்ப ஒரு பிங்கிஷ் இல்லை ப்ளூயிஷ், அதாவது கேர்லிஷ் சில கலர்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது, பாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியும். அப்படி இங்கே இந்த மெயின் ரூமுக்கு வந்து நான் இங்கே ப்ளே பண்ணியிருக்கிறது ஒரு பிரிக் வால் டைல் பேக் சைடில் வச்சு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த பிரிக் வால் டைல் வந்து எது நம்ம பிரிக் ஒர்க்லேயே கூட கொண்டு வரலாம். ஆனால் ஒன்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்பவே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரிக் ஒர்க்லேயே கொண்டு வர மூலியமாக வந்து ஸ்பேஸ் சேவிங் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி இல்லாததுனால ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம பண்ணுறதுனால நம்ம வால் டைல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த வால் டைல் வந்து டேரெக்டாக எந்த விதமான கோட்டிங்கோ எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வாலில் வந்து டைல் மாதிரி ஃபிக்ஸ் மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பேட்டர்ன், ஒரு ஸ்பாஞ்ச் அண்ட் ஃபேப்ரிக் உள்ள மாதிரி நம்ம பெட்டோட ஹெட் போர்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட் போர்டை எப்போ வேணும்னாலும் வாஷ் பண்ணுற மாதிரி வெல்க்ரோ வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்கேஸ் வேறு ஏதாவது கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஃபியூச்சரில், இது போர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த வெல்க்ரோ சச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதோட டாப் கவர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கபோர்ட் யூனிட்ஸ். இந்த கபோர்ட்ஸ் வந்து டோல் டோன் கலர்ஸ் மூலியமாக தான் ப்ளே பண்ணியிருக்கோம். அதாவது டோல் டோன்ஸுங்கிறது வந்து ஒரு 2 கலர்ஸ் வச்சு தான் டோட்டல் இந்த ரூமையும் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த 2 கலர்ஸ்க்கும் கான்ட்ராஸ்டாக இந்த ஹேண்டில்ஸ் வச்சு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில்ஸும் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரக்கடாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இது கான்க்ரீட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மைக்க பேரே கான்க்ரீட் தான், கான்க்ரீட் ஒயிட் அண்ட் கான்க்ரீட் கிரேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதில் ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹிஞ்சஸ் இதுக்கும் வந்து நம்ம வந்து சாஃப்ட் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸோட டைப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 feet ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து சின்ன ஹேண்டில்ஸாக இல்லாமல் ஒரு 2 feet ஒரு லென்த்தி ஹேண்டில்ஸாக இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். 2 கபோர்ட் யூனிட்ஸ் இதில் ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபால் சீலிங் பிளெயினாக ஒயிட்டில் ஒரு ஜிப்ரோ வச்சு நம்ம பிளான் பண்ணாமல் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து மேலே ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ் நம்ம ப்ளைஸ் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாகவே ஜாயிண்ட் வுட்ஸ் வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாயிண்ட் வுட்ஸ் எல்லாம் இந்த ஜாயிண்ட் வுட்ஸ்க்கு இன்பிட்வீன் தான் வந்து எல்லா லைட்ஸுமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பனாக பார்க்கல லைட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். அப்போ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் லைட் மாதிரி இருக்கும். சர்ஃபேஸுங்கிறது ஃபால் சீலிங் விட்டு வெளியில் இருக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்க இந்த பர்கோலாக்கு
பிட்வீனில் வந்து உங்களுக்கு வந்து லைட்ஸ் பண்ணனால கன்சில் டைப்பில் இருக்கும். கன்சில்ட்னா எம்பீடட் டைப்பில், இல்லைன்னா மட்டமான டைப்லன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உள்ளே அடங்கி இருக்கும். ஒரு ஜாயின் வுட்க்கு நடுவுலையும் வந்து நான் ஒரு கிரே கலர் மேட் ஃபினிஷ்டு மைக்கை கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்கேஸ் அது வந்து ஒயிட்டாவோ இல்லை வேறு கலர்ஸாவோ இருந்ததுன்னா நம்ம படுக்கிறப்ப மேலே சீலிங் பார்க்குறப்பையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேட்சிங் டோனாக போனால் தான் ரொம்ப ஈவன் டோனாக இருக்கும். அதாவது ஏதர் கேபினெட்டோட மைக்காவாக இருக்கட்டும், சீலிங்காக இருக்கட்டும், எல்லாம் ஒரு டோன்லேயே கவர் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு டோட்டலாக இந்த செட்டப் ஆஃப் இந்த ரூமை பார்க்கையில் ஒரு ஜென்டில் டோன் இருக்கும். இல்லைன்னா இது தனியாக இதுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க, இல்லை இது தனியாக ப்ளே பண்ண மாதிரியே தெரியும். நம்ம ரூம் டிசைன் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் ட்ரெஸ்ஸிங் தான். நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ணிடுறோம், ட்ரெஸ்ஸிங்கை சுத்தமாக மறந்துடுறோம். எங்கே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கே கிளாஸை ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே கிளாஸ் வச்சா சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் நம்ம ஒரு டிசைனே கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த ரூம்லேயும் நான் வந்து ட்ரெஸ்ஸிங்கை இதுக்குன்னு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் வந்து மிரரும் ப்ளேஸ் பண்ணி அதுக்கான ஒரு சோஃபா உட்காந்து அவங்க வந்து நீட்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸிங்காக உள்ள ட்ராயர் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து இதை உட்காந்து அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு எதை கோம்பிங்கோ இல்லை வந்து அவங்க ஃபேஸ் மாஸ்க் எது அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டோம்னா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி தனியாக கொடுக்கறதுனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம அன்டைமில் நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், இல்லை சம்திங் நம்ம கோம் பண்ணுறோம், இல்லை நம்மளே நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்கள் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தூங்குறவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம நீட்டாக அங்கே வந்து லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ பக்கத்துலேயே நம்ம வார்ட்ரோப் நம்மளோட பாத்ரூம்ஸும் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் நம்ம வந்து பாத் பண்ணிவிட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பெட்ரூம் பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நைட் டைம் லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுல நிறைய அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த பெட்ரூம் ப்ளஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு பேருமே இப்போ மியூச்சுவலாக யூஸ் பண்ணாங்கன்னா யாருக்குமே இடைஞ்சல் இல்லாத மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாவில் வந்து இன்னும் டேபிள்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் ரெடியாக தான் இருக்குது. நமக்கு வந்து சீட்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைனிங் ஏரியாவில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டைனிங் டேபிள் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில். எபாக்சி ரெசின், அதாவது வுட் ப்ளேஸ் பண்ணிட்டு லிக்விட்ஸ் வச்சு ஊற்றி ஒரு டேபிள்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க, ரெசின் டேபிள்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஃபினிஷ்டு வுட் வித் ப்ளூ எபாக்சி ரெசின் டேபிள் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோலையோ இல்லை ஃபோட்டோஸோ நான் கண்டிப்பாக நம்ம யூடியூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே 4 சேர்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 ஆக்குபென்ட்ஸ் to 7 ஆக்குபென்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்குபென்ட் 7 இருக்கும், ஆனால் சேர்ஸ் பார்த்தா 4 இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ 4 சேர்ஸ், ஒரு பெஞ்ச், அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிப்போம். ஒரு சென்டரில் இருக்கிறது ஒரு டைனிங் டேபிள், 4 சேர்ஸ் வந்து 4 சைட்ஸ்லேயுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு பெஞ்ச் வந்து ஒரு சைடில் ஆக்குபை ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஆக்குபென்ஸையும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் அந்த டைனிங் டேபிளோட டோட்டல் கம்ப்ளீட் செட்டப்பும் இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு சென்டர் சான்லியர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ரோப் லைட் சான்லியர்ஸாக இங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு இடத்துலேருந்து ஒரு எல்இடி ஸ்டார்ட்டாக இன்னொரு இடத்துல போய் அந்த லைட்ஸ் மட்டும் முடிகிற மாதிரி இது நம்ம இது இந்த மாதிரி இருக்குது. இது இன்கேஸ் வந்து பசங்க தொட்டா என்னாகும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கே இருக்கும். ஆனால் இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா லைட்ஸ் பாஸ் ஆகிறது வந்து அங்கே மேலே உள்ள பிராஸில் மட்டும்தான், இதில் கிடையாது. தாராளமாக இது கம்ப்ளீட்டாகவே தொடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டிசைன் பண்ணுறப்ப மட்டும் கிடையாது, எந்த மாதிரி நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்பயும் வந்து நம்ம பசங்க இல்லை யாரெல்லாம் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போனால் மட்டும்தான் அந்த டிசைனும் ரொம்ப கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ணுறப்ப 4 ஆக்குபென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை 6 ஆக்குபென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சர்க்குலர் டைனிங் டேபிள், இல்லை ரெக்டாங்கிள் டைனிங் டேபிள், எதுனாலுமே வந்து உங்களோட ஏரியாவை ஃபஸ்ட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஹாலோட ஓரியன்டேஷனில் டைனிங் டேபிள் இருக்க போதா, இல்லை டைனிங் டேபிளுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஏரியா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அட் எனி காஸ்ட் எனக்கு இடம் இருக்குங்கிறதுக்காக நான் இங்கே வாஷ் பேசினே கொண்டு வரல.
வாஷ் பேசின் கொண்டு வந்தால் ஸ்பேஸ் கிராண்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே வாஷ் பேசினுக்கு நீட்டாக யூஸ் பண்ண முடியும், ஆனால் வாஷ் பேசின் நான் இங்கே கொண்டு வரவே இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜையும் நான் இங்கே கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் ஃப்ரிட்ஜும் கொண்டு வரல. ஃப்ரிட்ஜ் நான் ஆல்ரெடி நான் கிச்சனில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி தனியாக அதுக்கான அங்கேயே வந்து ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அங்கேயே ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் இந்த ஸ்பேஸ் டைனிங்காக மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த வால் நான் எம்டியாக விடாமல் இங்கே இருக்கிற ஃபேமிலி பீப்புளோட டோட்டல் கொலாஜ் ஃபோட்டோஸ் இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு 30 to 50 கொலாஜ் ஃபோட்டோஸ் இங்கே வைக்கிறது மூலயமா இங்கே இருக்கிற ஸ்பேஸ் அவங்க சீட் பண்ணி சாப்பிட்றப்ப, எது லஞ்ச் ஆர் டின்னர் சாப்பிட்றப்ப வந்து ஒரு எம்டி மைண்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும், இன்ட்ராக்டிவ் பேஸில் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வால்ஸில் எல்லாத்தையுமே கொண்டு வரணும். வால்ஸ் ரொம்ப எம்டியாகவும் விடாமல் கொஞ்சம் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை மியூரல்ஸ் இல்லை நான் இப்போ பர்சனல் ஃபோட்டோஸ், கொலாஜ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எதாவது கொண்டு வந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியா நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை நம்மளோட யூஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயமா அந்த பால்கனி ஏரியா யூஸ் ஆகிட்டே இருக்கும். எது வாஷிங் மிஷின் ஏரியாவாக இருக்கும், கிளாத் ட்ரையிங் ஏரியாவாக இருக்கும், சில பேருக்கு அதுதான் கிச்சன் சிங்க் யூட்டன்சில்ஸ்லாம் வாஷ் பண்ணுற இடமா இருக்கும். எல்லாமே அவங்களோட வீட்டை பொறுத்து அதோட யூட்டிலிட்டி ஸ்பேஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டீ டைம் ஏரியா மாதிரி ஒரு பால்கனி இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் ஆக்சுவலாக இந்த பால்கனியில் யூஸ் பண்ண செட்டப் வந்து மேடப் ஆஃப் சிந்தட்டிக் ஒரு டியூப்ஸ் தான் இது. இந்த சிந்தட்டிக் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, மழையும் வரலாம், வெயிலும் அடிக்கலாம். அட் எனி காஸ்ட் நம்ம லெதரோ இல்லை ஃபேப்ரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா அதோட லைஃபே போயிடும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேன் டைப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி கேன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து லைஃபும் இருக்கும், அதே மாதிரி ஈஸி டு மெயின்டைன். நம்ம க்ளீனிங்க்கு கிளாத் வாட்டர் வச்சுட்டு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு சேர்ஸ், நம்ம பால்கனியில் உட்கார சேர்ஸ் வந்து நம்ம முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். நம்ம எந்த மாதிரி ஒரு சேர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்காந்தாலும் அந்த சேர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே மட்டும் நம்ம உட்காந்துட்டோன்ற ஒரு திருப்தி மட்டும் கொடுக்காம, எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் நம்ம உட்காந்தோம்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நம்மளை தள்ளணும். அந்த மாதிரி ஒரு சேர்ஸாக இருக்கணும். நம்மளோட ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற மாதிரி சேர்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம டீ டைமில் எடுத்துக்க போகிறதுக்கு எது நம்ம புக்ஸ் வைக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு டுவெல் பிளேஸ்டு, அதாவது டுவெல் அடுக்கு 2 அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிசைன் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டெஸ்க், ஒரு ஸ்டடி ஏரியா, இல்லைன்னா வந்து ஒரு டைலரிங்கான ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம முக்கியமாக பார் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பார் யூனிட்டும் ஒரு சின்னதாக பார் யூனிட் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார் யூனிட் வந்து ஷட்டர் டைப்பில் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைம்லையுமே வந்து ஒரே டோர்ஸ் மாதிரி இல்லாமல், டோர்ஸ்னால் கூட இன்கேஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் செய்கிறோம்னா கூட ஃபுல்லாகவே ஓப்பன் ஆக முடியாது. ஏன்னா இன்னொரு டோர் உங்களுக்கு இங்கே பிளாக் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த ஸ்பேஸும் சேவிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் வந்து இந்த ஷட்டர் ஏரியாவில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஷெல்ஃப், நம்மளோட கட்லரி யூஸ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இந்த யூட்டிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கட்டரி ஷெல்ஃப் ரொம்ப நல்ல யூசேஜில் இருக்கும். போதுமான வரைக்கும் பால்கனிஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். நல்ல ஒரு ஏரேஷன் இருக்கும். இன்கேஸ் நம்ம பால்கனிஸை க்ளோஸ் பண்ணணும் நம்ம நினச்சோம், சேஃப்டி பர்பஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா, இன்விசிபிள் கிரில்ஸ் நிறையா வந்திருக்கு, தின் லைன் பைப்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மூலியமா நம்மளோட சைல்டோட சேஃப்டிக்காகட்டும், அதே மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு, இல்லை தேர்ட் பார்ட்டி இன்ட்ரூடர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். மேஜராக இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தோட ப்ளஸ் நான் உங்களுக்கு சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன் தான். ரொம்ப நல்லாவே இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஏரியாவுக்குமே வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன லைட்ஸோட அதாவது பர்பஸையும் டிஃபைன் பண்ணி தான் இந்த ஹோம் ஆட்டோமேஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹோம் ஆட்டோமேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இங்கே லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, செக்யூரிட்டி செக் பண்ணுறது, பர்க்லர் அலாரம், இல்லைன்னா வந்து சிசிடிவி, இது எல்லாமே வந்து உங்களோட செல்ஃபோன் கண்ட்ரோல்லையே இப்போ எல்லாமே வந்து சிம்பிள் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய எஃபெக்டிவாக வந்துருச்சு. ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி நம்ம தனியாகவே ஒரு சின்ன வீடியோலாம் பார்த்துலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்டீரியர் பற்றியோ இல்லை இன்டீரியர் ப்ராடக்ட் பற்றியோ, ஏதாவது ஒரு சின்ன இன்டீரியர் ப்ராடக்ட்டில் இருக்க பாலிகார்பனேட் ஷீட்ஸ் பற்றியோ, இல்லை முன்னாடி நம்ம பேசின மாதிரி வினிஷ் ஷீட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ஷீட்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாவோ, இல்லை புதுசாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவோ
கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஹாலில் என்ன மாதிரி ஒரு கேபினெட்ஸ் பிளேஸ் பண்ணணும், என்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணணும், எதுக்காக மினிமலிஸ்டிக்காக கொண்டு போயிருக்கோம், அதே மாதிரி டைனிங் ஏரியா, பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, பால்கனி ஏரியா, இந்த மாதிரி எல்லா ஏரியாஸும் நம்ம செப்பரேட்டாக காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணது வந்து யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் ப்ளஸ் கிட். ஸோ இங்கே பேரண்ட்ஸும் இருக்க போகிறாங்க, அதே சமயத்தில் அவங்க கிட் வந்து ஒரு 6 months பேபி தான். ஸோ 2 பேருமே இங்கே இருக்கிறதுனால, அதாவது கிட் ப்ளஸ் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 6 months பேபிக்கு கீழே வந்து ஒரு பேரண்ட்ஸ் ப்ளஸ் பேபி இப்போ அக்காமடேட் பண்ணுற மாதிரியும், ஒரு 2 to 3 ஏஜ்க்கு அப்புறமா வந்து அந்த பேபி கைண்ட் ஆஃப் நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஒரு செப்பரேட் பங்க் பெட் மாதிரி இருக்கிறதுக்காகவும் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். கீழே ஒரு பெட் இருக்கும், மேலேயும் ஒரு பெட், அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் இப்படி ப்ரொவைட் பண்ணுறது மூலியமா அந்த கிட்க்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி சென்டராகவும் இந்த ரூம் வந்து இருக்கும். ரொம்ப பிளெயினாக இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். இந்த டோட்டல் செட்டப்பை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ இதில் இது மட்டும்தான் ஃபினிஷிங், இதில் மட்டும்தான் ஒர்க்கா, இல்லை இது மட்டும்தான் இது ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்கணும், அப்படி கிடையாது. இந்த பெட்டை வந்து ஒரு யூட்டிலிட்டி பெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2 ட்ராயர் செட்டப் வெளியே கொண்டு வந்திருக்கோம். இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதுலேயே வந்து ஹேண்டில்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஹேண்டில்ஸ் கொடுக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏதோ கிட் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை வந்து வச்சு தான் வந்து இந்த பெட்லேயும் வந்து இந்த ரூம்லேயும் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே காட்ல வந்து நம்ம இந்த சைடில் ஃபுல்லாகவே ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் ஷெல்ஃப்ல ஃபுல்லாகவே நம்ம கிட்ஸோட திங்ஸ் வைக்கிற மாதிரியோ, இல்லை 6 months பேபிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான சின்ன ஐட்டம்ஸ், டயப்பர்ஸ் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது டாய்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வைக்கிறதுக்கான திங்ஸை இங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவும் நாங்கள் வந்து ஒரு சின்ன சீட்டர் ஏரியா மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஃபார் ஆல் இங்கே உட்காந்து நீங்கள் பேசுறதுக்கோ, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், இன்கேஸ் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கிட் இருக்காங்க, எதர் கெஸ்ட் ஆர் இன்கேஸ் வந்து நம்மளே உட்கார்றதுக்காக இருந்தாலும் உள்ள இன்னொரு சேர் போட்டு ஸ்பேஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடாம கொஞ்சம் இதுலேயே ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதே ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி தான் இதுவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். உட்காரதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் நம்ம எது படிக்கணும் செய்யணும் அப்படின்னாலும் அந்த மதரையும் கிட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஏரியா வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ கிட்கான ஸ்பேஸை நான் இங்கே காமிச்சிட்டேன். இன்கேஸ் பேரண்ட்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த கபோர்ட் ஏரியாவில் நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஸோ இந்த கபோர்ட் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து 2 கபோர்ட்ஸ் தான் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 1 for மாம் and 1 for dad அப்படி தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் உள்ள கலர்ஸ், சூஸிங் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிட் வந்து ஒரு கேர்ள் கிட். ஸோ கேர்ள் கிட்ங்கிறதுனால நான் பிங்க் பேஸ்டோ, இல்லை லைட் ப்ளூ பேஸ்டோ, இல்லை வேறு எந்த மாதிரி கார்ட்டூன்ஸோ அந்த மாதிரி நான் போயிடல. ஏன்னா இது 6 months பேபிங்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும், இல்லை எந்த மாதிரி அவங்களோட கிரியேட்டிவ் மைண்டில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே தெரியாது. அப்போ நம்ம அவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டியது ஒண்ணு தான், அவங்களோட ஐக்கு வந்து ரொம்ப டார்க்காவோ கான்ட்ராஸ்டா இல்லாம ஒரு கூல் பெயின்ஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி ரூம் எப்பவுமே ஒரு பிளசன்ட் ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும், ஏதோ பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை அந்த கிட்காக இருக்கட்டும். ஸோ போறப்ப ஒரு லைட் பேஸ்டு பேஸ்டல் கலர்ஸா போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் வந்து இன்னும் பார்க்க ப்ராடரா தான் தெரியுமே தவிர ரொம்ப டார்க்கரா தெரியாது. அதே மாதிரி இங்கே நான் சாஃப்ட் க்ளோசிங் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் லீவ் ஆனோன்னா ஸ்லோவாக தான் போய் லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே ப்ளே பண்ணுறதுக்கான முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை தூங்கிட்டு இருக்கோம், இன்கேஸ் நம்ம ஏதாவது கபோர்ட் நம்ம எடுக்கணும் செய்யணும் அப்படின்னாலும் திருப்பி பண்ணுறப்போ டேரெக்டாக அதாவே ஸ்லோவாக போய் லாக் ஆகிடும். சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம் மேக்னெட்ஸ் போட்டிருப்பாங்க கபோர்ட் ஏரியாவில். ஸோ ஒன்ஸ் போய் லாக் பண்ணோன்னா டக்குன்னு போய் அது பேட்ச் ஆனோன்னு ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். அது குழந்தைங்களுக்கு இன்கேஸ் வந்து பயத்தில் எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் க்ளோசிங்காக இருந்ததுன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் டோர் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக திறக்கிறப்போ இங்கே அணையுதோ இங்கே சிலிகான் பேஸ்டு ஒரு புஷ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ அப்படி வைக்கிறது வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இதுவும் வாலும் லாக் ஆகிறப்ப கீழே போய் டேமேஜ் ஆகாது, வால் போட்டு பெயிண்ட்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணாது. அதே மாதிரி பிளைவுட்டையும் போட்டு பிளைவுட்ல உள்ள மைக்காவையும் வந்து டேர் பண்ணாது. அதனால சிலிகான் பேஸ்டு ஒரு சிலிகான் பேஸ்டு ஒரு சின்ன கம் மாதிரியே இருக்கும். அது வந்து வால்லே நீட்டாக பிளேஸ் பண்ணிடலாம், இல்லைனா வந்து கபோர்டில் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திங் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஹால், பெட்ரூம், டைனிங் ஏரியா, கிச்சன் ப்ளஸ் கிட்ஸ் ரூம் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைனோ இல்லை வேற ஒரு அட்வைசிங் ஒரு பார்ட்னராகவோ நீங்கள் எப்போ வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்ஸ்லையும் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். இது பூஜை பண்ணலாம்.
நம்ம நிறைய இடத்துல பூஜை ஷெல்ஃப் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இங்கேயும் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஷெல்ஃப் தான். ஆனால் நான் இந்த ரூமாக எப்படி சொல்கிறேன்னா, நான் டைனிங் ரூமோட சேர்ந்து ஒரு ஓரியன்டேஷனோட நான் இந்த பூஜா ஏரியாவை கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த டைனிங் ஏரியா ஃபுல்லாகவே நான் பூஜா ரூம்னு நான் தைரியமாக சொல்லிக்கலாம். இந்த பூஜா ரூமில் உள்ள எந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாமே ஒரு சிஎன்சி கார்டு ப்ராடக்டாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோல்ஸாக தான் வச்சுருக்கோம். எதையுமே நான் க்ளோஸ்டாக கொண்டு போகல. ஏதோ நம்ம உள்ளே வந்து நம்ம அகர்பத்தி யூஸ் பண்ணுறோம், இல்லை சூடம் சம்திங் எதாக இருந்தாலுமே வந்து உள்ளே ஃபுல்லாக டேம்டாக இல்லாமல் அதோட அரோமா வந்து ரூம் ஃபுல்லாகவும் கவர் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கும், கொஞ்சம் டிவைனாகவும் இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே நம்ம சிஎன்சியில் வந்து கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெல் சவுண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம டெம்பிளில் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே பெல் சவுண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம பெல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மேஜராக பார்த்தோம்னா ஒத்தப்படையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கான்சென்ட் பண்ணி ஒரு 11 பீசஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் ஆகட்டும், இல்லை அதே மாதிரி அதுக்கான ஏர் ட்ராப் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் விநாயகா பேஸ்லேயே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். முதற்கண் விநாயகர் மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கணுங்கிறதுக்காக. உள்ள எந்த விதமான ஒரு டார்க்கான ஒரு டைல்ஸோ மைக்காவோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ப்ளேஸ் பண்ணல. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு மைக்காஸ் தான் நான் இங்கே பூஜை நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கல டோட்டலாகவே ஒரு கம்ப்ளீட் அந்த பூஜை ஏரியா வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிவைனாக அந்த பிளேஸே வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாச்சுஸ் வைக்கிறதுக்காக ஒரு 6 பீசஸ் ஒரு 6 அடுக்கு கிளாஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 6 ஸ்டாச்சுஸ் வைக்கிறதுக்காக. என்ன ஒரு நம்ம எந்த வேணும் சாமியை நம்ம வழிபட்டு இருக்கலாம். நம்ம மேஜராக கும்பர சாமியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு கீழே அவங்களுக்கான ஸ்டாச்சுஸோ இல்லை அங்கே சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு காடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் ஒரு சாக்கெட்ஸும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாக்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணுற மூலிமா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு சின்ன நம்ம சீரியல் லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு ரேடியோ செட்டப் நம்ம கொடுக்குறதுக்கோ ஒரு சாங்ஸ் கொடுக்குறதுக்கோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டியும் வந்து சாமி கும்பிட்றப்போ படையல் வைப்போம் கண்டிப்பாக ஒரு சீசன் அப்போ. அப்போ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கீபோர்ட் செட்டப். நெக்ஸ்ட் அப்புறம் சங்கு, பகவத்கீதா அந்த மாதிரி ஒரு குங்குமம் டப்பா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். இருக்கிற ஸ்பேஸ்க்காக தான் நாங்கள் அதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக கூட நம்ம டிசைன் பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் கிளைண்ட்டுக்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு தகுந்த யூட்டிலிட்டியோ இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதை டிசைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து யூட்டிலைசேஷனாக இருக்கும். நமக்கும் அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டோட்டல் ஹோம் டூருக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரூமுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ், ஒரு மைக்காஸ்க்கான விஷயங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துருக்கோம். இதில் மேஜராக பண்ணுறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன். அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பார்த்துலாம். மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.